இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் அதிக சத்து நிறைந்த காசினி கீரையை வச்சு நம்ம இன்னைக்கு சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காசினி கீரையோட நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம காசினி கீரையை வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கும் போது நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குங்க. அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கும் சரி, தன்னோட சுகர் லெவலில் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட எடையை சரியான அளவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குங்க. நம்ம பெண்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்காது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா ஏபிசின்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்தெல்லாம் நிறைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி சத்தான ஒரு கீரையை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் எந்த வகையில் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபியாக தான் செய்ய போகிறோம். வாரத்திற்கு ஒரு தடவையாவது நம்ம எடுத்துக்கிட்டோன்னாக்கா நம்மளோட உடலும் ஆரோக்கியமாக இருக்குங்க, உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலை மாவு 3/4 கப், காசினிக்கீரை 1 கட்டு. நம்ம 1 கட்டு எடுத்துகிட்டு வருவோம், அதில் ஒரு பாதி போல் தாங்க எடுத்துக்குவோம். மீதி நம்ம வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் செய்யறதுக்காக உபயோகப்படுத்திக்கலாம். வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க, நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சொல்லியாச்சு. வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம 1 கட்டு காசினிக்கீரை எடுத்துகிட்டு வந்தோம். அதில் நம்ம ஒரு 1/4 அளவு தாங்க சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 அளவு எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். கடலை மாவு 3/4 கப் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகமும் சோம்பும் சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்திற்காக நாங்கள் ஏற்கனவே மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். நான் ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூளும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம போண்டாவெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா மிளகாய்த்தூளை கொஞ்சமாக செய்கிறேங்க. பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம காசினிக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் முதல்ல ஒன்று போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க.
நம்ம போண்டாவுக்கெல்லாம் எப்படி போடுவோமோ அந்த பதம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாயிடுச்சுனாக்கா நம்மளோட போண்டா வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஆகிடும். அதே நேரத்தில் ரொம்ப திக்காக இருந்துச்சுனாக்கா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குங்க. அதனால் இப்படி எடுத்து விட்டோன்னா கரெக்டாக அந்த ஷேப்லேயே விழுது பாருங்கள். இதுதாங்க கரெக்டான பதம். இப்போ நமக்கு போண்டாவுக்கான மாவு தயாராகிருச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்கலாம். மாவு போட்ட உடனே மேலே எழும்பி வந்துருச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒரு போண்டாவை போட்டுக்கலாம். இப்போ முதல் பேட்ச் போடுறேன். போட்டோடனே திருப்பி போடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு அதன் பிறகு திருப்பி போடுங்க. மாவு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம இது முழுக்க முழுக்க கடலை மாவில் மட்டும்தான் போடுறோம், அரிசி மாவு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ இதை மறுபடியும் எடுத்து நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதன் பிறகு மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ போண்டா நல்லா கலர் மாறி வருது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிக்க வேண்டியதாங்க. இப்போ நான் அடுத்த பேட்சும் போட்டுடுறேன். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக போட்டு கொடுத்துட்டோன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. ரொம்பவே சூப்பரான சிம்பிளான காசினி கீரையில் நம்ம ஒரு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சிம்பிளாக ஒரு சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. போண்டா நல்லா சாஃப்டாக உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.